முடக்கப்பட்டதுக்கு யார் காரணம் அப்படியே சொன்னால இரட்டை இலை சின்னம் இப்பொழுது தற்காலிகமாக முடக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அதனால் மாண்புமிகு தியாகச்செம்மல் சின்னம்மாவின் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஏனென்றால் இதுவரை வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலும் அதிகமான சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு சின்னம்மாவின் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் உள்ளார்கள். அதேபோன்று பொதுக்குழுவினுடைய 90% உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் உள்ளனர். இப்பொழுது தற்காலிகமாக இந்திய தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கி வைத்துள்ளது. இதனால் நிச்சயமாக தியாகச்செம்மல் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையிலான அதிமுகவிற்கு எந்த பின்னடைவும் வராது. பெயரையும் முடக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போறீங்க சார்? அது குறித்து நீதிமன்றம் சொல்லணும்னு சொன்னா அது பற்றி வாய்ப்பு இருக்கு. கட்சியினுடைய மேல்மட்டத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி அதை பற்றி முடிவெடுப்பார். பொதுச் செயலாளர்களுக்கு கேள்விக்குறியாகும் பதவி இப்போ கேள்விக்குரிய ஒரு சூழல் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்கு இன்னும் இன்னைக்கு நடந்த விசாரணையில பொதுச் செயலாளர் பற்றிய எதுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எனவே அது வருகின்ற பொழுது பார்த்து அடுத்தபடியாக இப்போ ஆர்கே நகர் தேர்தலை எப்படி சந்திக்க போறீங்க? நிச்சயமாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது, எந்த பெயர்ல பயன்படுத்தி இந்த தேர்தல் நிக்க போறீங்க? இது சார் அவருக்குன்னு பேர் இருக்கு சார். அவருக்குன்னு பேர் இருக்குல்ல, அதனால நிச்சயமா நின்று பண்ணலாம். இதற்கு முன்பே ஒரு முறை போன்று இரட்டை இலை முடக்கப்பட்டுள்ளது.